இவ்வளவு பேசக்கூடிய நீங்க ஜெகதீச பாண்டியன் வெளியில போய் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை, உண்மையை வெளியில எடுத்து விடுறாரு. அதுக்கெல்லாம் மறுத்து பேசுங்க. நீங்க எங்கெங்க காசு வாங்குவீங்க, யார் யார் இடத்துல பேசுவீங்க, இளைஞர்களை எப்படி ஏமாத்துறீங்க, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பேரை நீங்க பலியாடாக்குறீங்க அப்படின்றத உடைச்சு பேசுறாரு. அதை பத்தி ஒரு விரிவான காணொலி போடுங்க. உங்க நோக்கம் என்ன? இப்ப விஜய் கட்சி அழிக்கிறதுக்கா நீங்க வந்திருக்கீங்க? திமுகவை அழிப்பேன், காங்கிரஸ் அழிப்பேன், காங்கிரஸ் எப்படி நம்ம இனத்தை கொன்று புதைச்சிச்சு, அந்த 1,75,000 ஆன்மாக்கள் என்ன இயக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆன்மாக்கள் சொல்லிச்சு அவங்க கிட்ட, விஜய் முழுசா நீங்க டார்கெட் பண்ணுங்க, திமுகவை விட்டுருங்கன்னு. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல. எழுதி வச்சுக்கோங்க. உங்களை விட விஜய் அதிகமான வாக்குகள் வாங்கி தள்ளி போயிட்டே இருப்பாரு. எங்க வந்து நிக்குது பாருங்க நாம் தமிழர் அரசியல். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு, உறுதியான முறையில நாங்க விஜயை தாண்டிடுவோம். விஜயை தாண்டதுக்கு தான் 15 வருஷமா கத்திட்டு இருக்கீங்களா? விஜயை தாண்டதுக்கு தான் உங்க அரசியல் நோக்கமா? எவ்வளவு கேவலமா உங்க அரசியல் போயிருச்சுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மக்கள் எல்லாருமே இப்ப என்ன தெரியுமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, எவன் வந்தாலும் மாற்றம்ன்ற ஒண்ணு சாத்தியமே இல்லை, எல்லாரும் கரெக்ட் ஆயிடுறான் அப்படின்றத அண்ணன் சீமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க.